ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து தொக்கு தான் பண்ண போகிறோம். அப்படியே சாப்பாட்லேயும் பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காய் முருங்காய்லாம் நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரெடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காரமாக செய்ய போகிறேங்க. எண்ணெய் சூடாடாத கடுகு போட்டுக்கலாம். இந்த தொக்கு வந்து ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ரசம், சாம்பார், இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கு கூட நம்ம சாப்பிடலாம். தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி தான், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். காய் வேக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். மற்றபடி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் தான் நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். முருங்கைக்காய் சீசன் இப்போ தான் முருங்கைக்காயில் இருக்க எல்லா ஐட்டமும் செஞ்சு சாப்பிட முடியும். சீசன் போயிடுச்சுன்னா முருங்கைக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது நான் ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் வெங்காயமும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகணும். தக்காளி அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க பிள்ளைங்க தனியாக. இப்போ தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஸ்பைஸியாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி, அதனால் ஒரு 3 ஸ்பூன் மேலேயே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இதெல்லாம் கலந்து விடுறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால். தக்காளியும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுனால. இப்போ பாருங்கள், தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை தண்ணியில் அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த 2 காய் தாங்க நான் சேர்க்குறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு. பாருங்கள், இந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய் வேகிறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்துடுச்சுன்னா போதுங்க, ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம மூடிடலாங்க. மூடி போட்டு வேக வச்சோன்னா காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக. இப்போதைக்கு அந்த மசாலா மட்டும் காயில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து மட்டும் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கலந்து பார்க்கலாங்க. கத்திரிக்காய் இப்போது ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும்தான் வேகணும். முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா தொக்கு பதத்துக்கு வச்சுட்டு. இருங்க, இப்போ அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாங்க வேகணும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுங்க. இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் மூலயமா நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெறும் சுட சுட சாதத்தை போட்டு இதில் பிசைஞ்சுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆச்சுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். என்னுடைய ஃபோட்டோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.